18 நகர்ப்புற நலவாழ்வு மையங்களையும் 50 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் காணொலி காட்சி வாயிலாக நம்முடைய ஓரணியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரப்புரையை தொடங்கியிருக்கிறார். சென்னையில் வீடு வீடாக சென்று பொதுமக்களுடன் முதலமைச்சர் சந்திப்பு நிகழ்த்தி வருகிறார். ஆழ்வார்பேட்டை அடையார் பகுதியில் பொதுமக்களை சந்தித்து முதலமைச்சர் குறைகளை கேட்டறிந்து வருகிறார். தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு இடங்களில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் புகைப்படங்களை ஏந்திக் கொண்டு ஓரணியில் தமிழ்நாடு என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது பரப்புரையை தொடங்கியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம், விவரங்களை சொல்லலாம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் 2026 ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு திமுக தயாராகி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஓரணியில் தமிழ்நாடு என்று தமிழ்நாட்டினுடைய மொத்த வாக்காளர்களையும் ஓரணியில் திரட்டுவதற்கான முயற்சியை ஓரணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சார வியூகத்தின் மூலமாக திமுக முன்னெடுத்திருக்கிறது. இதற்காக திட்டமிடல் கடந்த திமுகவுடைய மதுரை பொதுக்குழு தீர்மானத்தின் செயல்கள் கொண்டு வரப்பட்டது. அந்த கூட்டத்திற்கு பிறகாக முதலமைச்சர் அன்றைய தினமே திமுகவுடைய மேடைகளில் அறிவித்திருந்தார், ஓரணியில் தமிழ்நாடு என்று தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடியவர்களுக்கு எதிராக ஓரணியில் திரட்ட வேண்டும், அநீதிக்கு எதிராக சமூக நீதிக்கு ஆதரவாக தமிழக மக்களை ஓரணியில் திரட்ட வேண்டும் என்ற அடிப்படையில பிரச்சார பரப்புரைகளை மேற்கொள்ள வேண்டும், அதற்கான ஒரு திட்டமும் வியூகமும் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில தற்பொழுது கடந்த 3 நாட்களாக ஜூன் 1ஆம் தேதி ஓரணியில் தமிழ்நாடு என்ற அந்த பரப்புரையை முதலமைச்சர் தொடங்கி வைத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் திமுக அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய 76 திமுக மாவட்ட அமைப்பு ரீதியான இடங்கள்ல திமுக சார்பில் அந்த ஓரணியில் தமிழ்நாடுக்கான அந்த பிரச்சார பொதுக்கூட்டங்களும் மற்றும் பரப்புரை பேரணிகளும் நடைபெற்றிருந்தது. இந்த நிலையில இன்றைய தினம் வீடு வீடாக சென்று பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய ஓரணியில் தமிழ்நாடு என்ற அந்த பரப்புரை பிரச்சார இயக்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு முதலமைச்சர் நேரிலே சென்று அவரிடம் 5 கேள்விகள் கேட்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசின் சார்பாக ஒரு 5 கேள்விகளும், மத்திய அரசு தொடர்பாக 5 கேள்விகளும் என்ற கேள்விகள் கேட்கப்படுகின்றன. அதில் மிக பிரதானமாக தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக திமுக முன்னெடுக்கக்கூடிய கோரிக்கைகளான நீட் எதிர்ப்பு, அதே போன்று மாநில சுயாட்சி உள்ளிட்டவைகளை விரும்புகிறார்களா மக்கள் என்ற அடிப்படையில கேள்விகள் கேட்கப்படுவதாகவும், அதே போன்று மத்திய அரசு தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சிக்கக்கூடிய செயலில் ஈடுபடுவதாக அதில் கேள்விகள் கேட்கப்படுவதாகவும், அதன் மீது மக்கள் ஓரணியில் திறந்து நிற்க தயாரா என்ற அடிப்படையில மக்களை மன ரீதியாகவும் வரக்கூடிய தேர்தலுக்கு ஒரணியில் திரட்டுவதற்கான ஒரு தயார் நிலை ஏற்படுத்துவதாக இந்த பிரச்சார வியூகத்தை திமுக முன்னெடுத்திருக்கிறது. அதனை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே நேரடியாக வீடுகளுக்கு சென்று தொடங்கியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் அந்தந்த மாவட்டங்களைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் மற்றும் அந்தந்த மாவட்டங்கள் இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் திமுக அமைப்பு ரீதியாக கட்சியில் நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் என அனைவரும் வீடு வீடாக சென்று இந்த பிரச்சார பரப்புரையை மேற்கொள்ள வேண்டும் என்ற அறிவித்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிக குறிப்பாக திமுகவுடைய இந்த 4 ஆண்டு கால ஆட்சி சாதனையில் கொண்டு வரப்பட்டிருக்கூடிய மக்கள் நல திட்டங்களை அவர்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும். மேலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏதேனும் ஒரு வகையில் இந்த 4 ஆண்டுகள் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டங்களில் பயனடைந்திருப்பார்கள், அதனை அவர்களும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஒவ்வொரு பூத்திலும் இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர் எண்ணிக்கையில 30% அவர்களுடைய கட்சியில் திமுக இணைக்கக்கூடிய அந்த பணிகளில் ஈடுபட வேண்டும் எனவும், கட்சியினுடைய உறுப்பினர் எண்ணிக்கை இதன் மூலமாக அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் கட்சியின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுபோல் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சார வியூகத்தை திமுக முன்னெடுத்து அதற்கான பணிகளை இன்று தொடங்கியிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.